சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கணநாத நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு கணநாத நாயனாரினுடைய திருச்சரித்திரம். கணநாத நாயனார் புராணம். திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி நாயனாரால கடற்காழி கணநாத நடிகாருக்கும் அடியேன் என்று சிறப்பித்து கூறப்பட்ட கணநாத நாயனார் அவருடைய திருச்சரித்திரம். திரு பிரம்மபுரம் என்று சொல்லக்கூடிய சீர்காழி, இன்னைக்கு இருக்கக்கூடிய சீர்காழி. நமக்கெல்லாம் சீர்காழி அப்படின்னு சொன்னாலே தோணியப்பர் ஞாபகம் வருவாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா சீர்காழிங்கிற பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். அந்த ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அவதரித்த திருத்தோணிபுர அந்த பழம்பெரும் பதியில தான் கணநாதரும் அவதாரம் செய்தார். இவர் அந்தணர் குலத்துல அவதாரம் செய்தவர். இவருடைய இயற்பெயர் அப்படிங்கிறது சரியான தகவல் நமக்கு கிடைக்கல. இவர் அந்தணர் குலத்துல இறைவனுக்கு தொண்டாற்ற ஒரு தொழிலை பாத்தீங்க அப்படின்னாக்கா செய்தாரு. அந்தணர் குலத்திற்கு ஏற்ப பாத்தீங்கன்னா இளம் வயதிலேயே பூணூல் அணிவித்து இந்த வேத ஆகம பாடசாலைகள்ல போய் ஆகமம் புராணம் இதிகாசங்கள்லாம் பயின்று வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் கோவில்ல கைங்கரியத்துக்கு தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு. கோவிலுக்கு எல்லா விதமான கைங்கரியங்கள்ல நந்தவன கைங்கரியம், மடப்பள்ளியில இருக்கக்கூடிய கைங்கரியம், இப்படி எல்லா விதமான கைங்கரியங்களையும் இறைவனுக்கு செஞ்சாரு. அதே போல இறைவனுடைய அடியார்களுக்கு அவங்க வீட்டுல கூப்பிட்டு அவங்களுக்கு உபசரிப்பு பண்றது, அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்றது, இது மாதிரி நிறைய தொண்டுகள் பாத்தீங்க அப்படின்னாக்கா பயின்று செஞ்சு வந்துட்டு இருந்தாரு. இதை பார்த்த இறைவன் அவருக்கு நல்லதொரு நாள்ல, அதாவது பங்குனி மாத திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு கைலாய பதவியை கொடுத்து இந்த சிவபூத கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பாத்தீங்கன்னா கொடுத்தாரு. அதாவது கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி கணநாதர் அப்படின்னு பெயர் கொடுத்தாரு. அதனால பாத்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் நமக்கு தகவல் சரியான விதத்துல கிடைக்காததுனால இறைவன் இவருக்கு கணநாதர் அப்படிங்கிற அந்தஸ்து கொடுத்ததுனால இவரை கணநாதர் நாயனார் அப்படின்னு அழைக்கிறாங்க. பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் இவருடைய குரு பூஜை. திருத்தொண்ட தொகையில கடற்காழி கணநாதன் அடியாருக்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை சிறப்பித்து பாடியிருக்கிறார். அவதாரத்தலம் முக்தி தலம் இரண்டுமே சீர்காழி தான். இன்று கணநாத நாயனாரினுடைய புராணத்தை சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். கணநாத நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.